பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. وقال الله تعالى أيضا: ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. وقال النبي صلى الله عليه وسلم: الدنيا متاع ومتاعها وخير متاع الدنيا المرأة الصالحة. رواه مسلم. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய உலமாக்களே, இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக சபை உறுப்பினர்களே, இந்த முபாரக்கான மஜ்லிஸிலே கலந்து பயன்பெற்று கொண்டிருக்கக்கூடிய, சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பேரருளும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்வு ஒரு குறுகிய கால வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இறுதி தூதராக இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றவர்கள். மனிதகுல தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு மறுமை நாள் வருகின்ற வரைக்கும் அத்தனை மனித கோடிகளுக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அல்லாஹினுடைய இறுதி தூதர் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் 63 ஆண்டுகளே வாழ்ந்து, அந்த 63 வருடங்களும் கியாம நாள் வரைக்கும் மனித உள்ளங்களில் சிந்தித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மனிதர்களுடைய சிந்தனைகளில் பாரிய பல சிந்தனைகளை கிளறவிட்ட நபியர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றவர்கள். எத்துறையில் இருக்கக்கூடியவர்களும் எக்கண்டத்தில் வாழக்கூடியவர்களும் நபிகளாருடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்பாரேயானால் அவருக்கு அழகிய பல முன்மாதிரிகள் உண்டு. இதை அல்லாஹு தஆலா பரிசுத்தமான அல் குர்ஆனிலே பின்வருமாறு கூறுகின்றான்: லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹுடைய தூதராகிய முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல முன்மாதிரிகள் உங்களுக்கு உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். நாம் நபிகளாருடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்தோமோ இல்லையோ, இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தின் போதனைகளை அலட்சியப்படுத்தக்கூடியவர்கள், அல்லாஹினுடைய இறுதி தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி யாரெல்லாம் சித்தரித்து கேவலப்படுத்துகின்ற விதத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம்
நபிகளாருடைய 63 வருட கால வாழ்க்கையை பற்றி ஆழமாக சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள், ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக அவர்கள் ஒரு உண்மையை விளங்குகிற போது இஸ்லாமிய அந்த தூதுத்துவத்தை, ஏகத்துவ கலிமாவை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக ஆகி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை, அழகான வாழ்க்கை. அவருடைய குடும்ப வாழ்க்கையில் எங்களுக்கு பல முன்மாதிரிகள் உண்டு. ஆக இந்த உலகம் என்பது ஒரு 60 வருடங்கள் 70 வருடங்கள் தான் என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுட்காலம் என்று ஒரு சராசரியான ஆயுட்காலத்தை எங்களுக்கு நிர்ணயித்து சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு தஆலா நபிகளார் சொல்லி அந்த வார்த்தையை அவருடைய வாழ்க்கையின் மூலமாக எங்களுக்கு உறுதிப்படுத்தினார். 80 வருடங்களோ 90 வருடங்களோ நபி அவர்கள் இந்த உலகத்திலே வாழவில்லை. 60 வருடங்கள் 70 வருடங்கள் என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுட்காலம் என்று சொன்னார்கள். 63 வருடங்களிலே அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியினுடைய ஹயாத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அது உண்மைதான் என்பதை இந்த உம்மத்தினருக்கு அல்லாஹ் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஹைருன் நாஸ் மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு. மனிதர்களில் சிறந்தவர் யார் ஒருவருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்து அதிகமாக அமல் செய்வதில் தன்னுடைய ஆயுட்காலத்தை, வாழ்க்கையை பயன்படுத்துகிறாரோ அவர் மனிதர்களில் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக நீண்ட ஆயுளையும் ஈமானியத்தையும் உடல் சுகத்தையும் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். கிடைக்கின்ற உடல் சுகத்தையும் ஈமானியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ்வுக்கு பயனுள்ள விதத்திலே கழிப்பதற்கு அந்த நீண்ட ஆயுளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவ்வாறான நீண்ட ஆயுளை நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு, ஒரு மனைவி தன்னுடைய கணவனோடு புரிந்துணர்வோடு எப்போது வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக இந்த உலகத்திலே வாழும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்புகின்ற, பராமரிக்கின்ற பாரிய பொறுப்பு தாய்க்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். கணவன் ஒரு பராமரிப்பாளனாக இருந்தாலும், தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பொறுப்பாளனாக இருந்தாலும், தன்னுடைய பிள்ளைகளையும் தன் குடும்பத்தையும் பராமரித்து செவ்வனே வழிநடாத்துகின்ற, பயிற்சி அளித்து அவர்களை ஒழுங்குபடுத்துகின்ற பாரிய பொறுப்பு கணவனை விட ஒரு மனைவிக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆக இந்த உலக வாழ்க்கையில் கோடான கோடி பல பெண்கள் பிறந்தார்கள், மரணித்து போனார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முழு உலக பெண்களிலும் 4 பெண்கள் மாத்திரமே முழுமையான ஈமானை சுவைத்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து 4 பெண்களை இந்த உம்மத்தினருக்கு அடையாளப்படுத்தினார்கள். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா, அவள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தாள். ஃபிரௌனுடைய கெடுபிடிகளிலிருந்து, தீங்கிலிருந்து, தன்னுடைய கணவன் தான் ஃபிரௌன், வேறு யாரும் அல்ல, என்னுடைய கணவனாகிய ஃபிரௌனுடைய தீங்கிலிருந்து, கெடுபிடிகளிலிருந்து, அவனுடைய அட்டூழியத்திலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து சுவனத்து மாளிகை எனக்கு கட்டு என்று உலகத்தில் இருக்கும்போதே தனக்கான இருப்பிடத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவள் ஆசியா. அவள் ஒரு முழுமையான ஈமானியத்தான பெண், அவள் ஒரு சிறந்த பெண் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஈமானியத்தை முழுமையாக பெற்ற 2வது பெண் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஈமானியத்தை சுமந்த 3வது பூரணத்துவத்தை, முழுமையான ஈமானியத்தை பெற்ற 3வது இஸ்லாமிய பெண் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொன்னார்கள். 4வதாக ஈமானியத்தை முழுமையாக, பூரணமாக, முக்கம்மலாக பெற்ற பெண்மணி என்னுடைய ஈரக்கொழுந்து மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 4 பெண்களையும் இந்த சமூகத்தினருக்கு அடையாளப்படுத்தினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இந்த 4 பேருடைய குடும்ப வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கிற போது நிச்சயமாக அந்த குடும்பம் ஒரு சிறந்த ஒரு குடும்பமாக இந்த உலகத்திலே வாழ்ந்தது. இப்போது மனித உள்ளங்களில் அவருடைய குடும்பத்தை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய வரலாறுகளையும் சாதனைகளையும் இந்த முழு உலகமும் பேசிக் கொண்டிருக்கிறது.
இவ்வாறான ஒரு ஈமானியத்தான ஒரு உணர்வை, இஸ்லாமிய வழிகாட்டலை பெற்றவளாக என்னுடைய மனைவி இருக்க வேண்டும், என்னுடைய மகள் இருக்க வேண்டும் என்பதனைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹு தஆலா கூறுகிறான், வமின் ஆயாத்திஹி, அல்லாஹுடைய அளப்பெரிய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களுக்கான ஜோடிகளை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான், மனைவி இதெல்லாம் தந்திருக்கிறான். இது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாகும். லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவியிடத்தில் நீங்கள் செல்லுகின்ற போது உங்களுடைய உள்ளம் அமைதி பெற வேண்டும். உங்களுடைய கவலைகளை நீங்கள் மறக்கின்ற அளவுக்கு அவள் உங்களை அனுசரிக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும், வரவேற்றுக் கொள்ளக்கூடியவளாக இருக்க வேண்டும். அப்படியான ஒரு மனித உள்ளத்தை பண்படுத்தக்கூடிய, மனித உள்ளம் அமைதி பெறக்கூடிய ஒன்றாக அந்த மனைவி அமைய வேண்டும். அதற்காக உங்களுடைய மனைவியை உங்களுக்கு நாங்கள் ஒரு ரஹ்மத்தாக தந்திருக்கிறோம். வஜஅல பைனக்கும் மவத்தத வர்ரஹ்மா, கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் அல்லாஹு தஆலா ஒரு இனம் புரியாத அன்பை உண்டு பண்ணி இருக்கின்றான், இணைப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறான். அன்பால் உங்கள் இரண்டு உள்ளங்களையும் அல்லாஹு தஆலா இணைத்து வைத்திருக்கிறான். இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يتفكرون, ஒரு மனைவியை பற்றி, ஒரு கணவனை பற்றி, குடும்ப வாழ்க்கையை பற்றி ஒருவர் சிந்தித்து பார்ப்பாரேயானால் அவருடைய குடும்பத்திலே சிந்தனையாளர்களுக்கு, சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களுக்கு பல அத்தாட்சிகள் உண்டு என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய மனைவியினுடைய சிறப்பம்சங்களை பற்றி சொல்லி காட்டுகின்றான் ஒரு கணவனுக்கு. ஆக இந்த உலகத்தில் நாம் பெற்றிருக்கக்கூடிய வாழ்க்கையில் இரண்டு விடயங்கள் எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்று நிம்மதியான வாழ்க்கை, இன்னும் ஒன்று மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கை. நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் இடையிலே வித்தியாசம் உண்டு. நிம்மதி நிரந்தரமாக இருக்க வேண்டும், சந்தோஷம் வந்து வந்து செல்லக்கூடியது. நிம்மதி என்றும் நிரந்தரமாக இருக்க வேண்டும், சந்தோஷம் என்பது அது நிரந்தரமானதல்ல, அவ்வப்போது வந்து வந்து போகும். இந்த இரண்டுக்கும் இடையிலே வித்தியாசம் உண்டு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அர்பஉம் மினஸ் ஸஆதா, மனிதனுக்கு நிம்மதியை, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விடயங்கள் 4. அந்த 4 விடயங்களும் ஒரு கணவனுடைய வாழ்க்கையில் கிடைக்க பெற்றுவிட்டால் அவனுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரிய சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையாக அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று 4 விடயங்களை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஒன்று அல் மர்அத்து ஸாலிஹா, ஒரு கணவனுக்கு ஒரு சாலிஹான மனைவி கிடைத்து விட்டால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக வாழும் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது சொன்னார்கள் வல் மஸ்கனுல் வாஸி', கணவன், மனைவி, பிள்ளைகள் குடும்பமாக வாழ்வதற்கு அவர்களுக்கு ஒரு விசாலமான வசதிக்கேற்ற வீடு ஒன்று அவர்களுக்கு இருக்குமையாக இருந்தால் அவனுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு அடிப்படையாக அமையும் என்று சொல்லுகிறார்கள். மூன்றாவது சொன்னார்கள் வல் ஜாருஸ் ஸாலிஹ், நாம் நல்லாக இருந்தும், மனைவி பிள்ளைகள் குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்தும் அண்டை அயல் வீட்டுக்காரனால் தொல்லையாக இருந்தால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? அதனால சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு வீட்டுக்கு அயல் வீட்டுக்காரன் நல்லவனாக வாழ்வதும் அல்லாஹ் தருகின்ற ஒரு நிஅமா. நல்ல அயல் வீட்டுக்காரன் அமைந்து விட்டால் அவனுடைய குடும்பம் சந்தோஷமாக வாழும் என்று சொல்லுகிறார்கள். நான்காவது சொன்னார்கள் வல் மர்கபுல் ஹனி, கணவன், மனைவி, பிள்ளைகள் குடும்பமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு சொந்த வாகனமும் அவர்களுக்கு இருக்குமையாக இருந்தால் அந்த குடும்பத்துடைய வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் என்று சொல்லி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இந்த நிம்மதியை, சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய 4 விடயங்களும் உண்டு என்று சொல்லுகிறார்கள். மனிதனுடைய நிம்மதியை, சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய விடயங்களில் முதலாவது, எந்த கணவனுக்கு ஒரு சாலிஹான மனைவி கிடைக்காமல் எப்போதும் குற்றம் சொல்லிக்கொண்டு, தவறு சொல்லிக்கொண்டு, கொடுக்கக்கூடியவற்றை ஏற்றுக்கொள்ளாமல், பொருந்திக் கொள்ளாமல், தவறு சொல்லிக்கொண்டு அதிருப்தியான நிலையில் ஒரு மனைவி இருக்கிறாளோ அந்த கணவனுடைய நிம்மதி போய்விடும் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது சொன்னார்கள் வல் மஸ்கன், வாழ்வதற்கான ஒரு சொந்த வீடு இல்லாமல் அங்கும் இங்குமாக ஓடி ஆடிக்கொண்டு மாறிக்கொண்டே சுற்றி கொண்டே இருக்கிறார்கள், கணவன் நிம்மதியை இழந்து விடுவான் என்று சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள் அல் ஜார், அயல் வீட்டுக்காரன். எவ்வளவுதான் நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தாலும் அயல் வீட்டுக்காரனால், பக்கத்து வீட்டுக்காரர்களால் எங்களுக்கு தொல்லைகள் வந்து கொண்டே இருக்குமையாக இருந்தால் நிம்மதி இழந்து அவன் வாழ்வான் என்று சொல்லிவிட்டு நான்காவது சொன்னார்கள் அல் மர்கப்,
குடும்பமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு குடும்ப வாகனம் இல்லை என்றால் அவனுடைய குடும்ப வாழ்க்கை நிம்மதி இழந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே வாழுகிற போது 9 மனைவிமார்களோடு வாழ்ந்தார்கள். 9 மனைவிமாருக்கும் தனித்தனியாக 9 வீடுகளை அமைத்து கொடுத்திருந்தார்கள். அந்த 9 மனைவிமார்களும் ஒவ்வொரு பிரதேசத்தை சார்ந்தவர்கள், ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். அந்த 9 மனைவிமார்களுடைய தன்மைகளையும் குணநலன்களையும் நன்றாக அறிந்து அவர்களுடைய குணநலன்களுக்கு ஏற்றாற்போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடியவர்களாக தன் வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். ஒரு பொழுது சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அத்துன்யா மதா, இந்த உலகம் என்பது சந்தோஷத்தை தரக்கூடிய ஒன்று. எதை பார்த்தாலும் மகிழ்ச்சி தருந்தான். ஒருவருடைய வீட்டை பார்த்தால் இவ்வாறான வீடு எனக்கு இருந்தால் நன்றாக இருக்குமே என்று மனித உள்ளம் ஆசைப்படும். என்னிடத்தில் இருக்கின்ற வீடு அதை விட ஒரு பெரிய வீடாக இருக்குமானால் மற்றொன்றை காணுகிற போது என்னுடைய உள்ளம் அதை பற்றி ஆசைப்படும். மற்றவருடைய வாகனத்தை பார்க்கிற போது, சொத்து செல்வங்களை பார்க்கிற போது, இப்படியாக உலகத்தில் என்னிடத்தில் இருக்கின்றவற்றை நாம் பொருந்திக் கொள்வதை விட மற்றவர்களிடத்தில் இருப்பதிலே என்னுடைய கண் ரசித்து லயித்து போயிருக்கும், அதை அடைந்து கொள்வதிலே ஆசைப்படும். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த துன்யாவை, இந்த உலகத்தை எங்களுக்கு கண்ணுக்கு கவர்ச்சியாக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். வகைரு மதாஇ துன்யா, இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்து சொத்துக்களையும் சுகங்களையும் விட உங்களுக்கு சிறந்ததோர் சொத்து சுகம் கிடைப்பது என்ன தெரியுமா? அல் மர்அத்து சாலிஹா, ஒரு கணவனுக்கு கிடைக்கின்ற ஒரு சாலிஹான மனைவி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நல்லதோர் இஸ்லாமிய குடும்பத்தை இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு, நல்ல ஒரு குடும்ப முன்மாதிரி இந்த உம்மத்தினருக்கு வாழ்ந்துவிட்டு விட்டு சென்றவர்கள். வாலிப வயது அடைந்திருக்கிற போது ஒரு நாள் பொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. யா அல்லாஹ், சாலிஹான மனைவியை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் ஒரு சாலிஹான மனைவியை கேட்டார்கள். ஒவ்வொரு கணவனும் கேட்க வேண்டிய ஒரு துஆ அது. தாயும் தகப்பனும் தங்களுடைய வயதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு திருமணம் நிக்காக முடித்து கொடுப்பது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, உரிமை அது. அல்லாஹ்விடத்திலே ஒரு கணவனுக்காக ஒரு மனைவி துஆ செய்ய வேண்டும். ஒரு மனைவி கண்குளிர்ச்சியாக கல்புக்கு இதமானவளாக அமைய வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு கணவன் தன் மனைவிக்காக துஆ செய்ய வேண்டும். அந்த துஆவை கேட்டவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எப்படி கேட்டார்கள்? ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா, யா அல்லாஹ், என் மனைவி எனக்கு ஒரு சாலிஹான கண்குளிர்ச்சியான மனைவியாக எனக்கு தந்தருள்வாயா. இரண்டாவது துஆ கேட்டார்கள், வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ, கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இல்லற வாழ்க்கை வாழ்கிற போது அந்த வாழ்க்கையின் பேராக அல்லாஹ் கொடுப்பது குழந்தை பாக்கியம். அந்த குழந்தைகளையும் அல்லாஹ்விடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். குர்ரத அயுனின், கண்ணுக்கு குளிர்ச்சியான பிள்ளைகளாக. பிள்ளைகளை பார்க்கிற போது கல்பு குளிர வேண்டும், கண்கள் குளிர்ச்சி அடைய வேண்டும். அப்படியான சாலிஹான பிள்ளைகளாக என்னுடைய பிள்ளைகளை தருவாயாக. தாய்க்கும் தகப்பனுக்கும் துஆ செய்யக்கூடிய பிள்ளை செல்வங்களாக எங்களுடைய பிள்ளைகளை தருவாயாக. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பெற்றோருக்கும் வழிபடக்கூடிய பிள்ளைகளாக, வயோதிபர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மரியாதை செய்யக்கூடிய ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக, சிறியோர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்களாக, தன்னலம் பார்க்காமல் பிறர் நலம் பார்த்து சமூக நல சேவைகளில் ஈடுபடக்கூடிய, சமூக சிந்தனையோடு வாழக்கூடிய பிள்ளையாக என்னுடைய பிள்ளையை வாழ வைப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மனைவிக்காக முதலாவது துஆ கேட்டார்கள். இரண்டாவது தன் பிள்ளைகள் இப்படித்தான் வர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். மூன்றாவது கேட்டார்கள் என்ன தெரியுமா? வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா, எங்கள் குடும்பத்தை மற்ற மக்களுக்கு முன்னுதாரணமிக்கவர்களாக, ரோல் மாடலாக எங்கள் குடும்பத்தை அல்லாஹ் நீ வாழ வைப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் கேட்ட துஆ இன்று இந்த இடத்தில் அந்த குடும்பத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை என்பது அப்படித்தான் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே. நாம் எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் என்பது நமக்கே தெரியாது. வாழும் காலம் வரைக்கும்
நம்மை பற்றி மற்றவருடைய உள்ளத்தில் நல்லெண்ணங்களை பரப்புகிற அளவுக்கு, உண்டு பண்ணுகிற அளவுக்கு ஒரு யதார்த்தபூர்வமான நல்ல வாழ்க்கை நாம் வாழ்ந்து விட்டு செல்லுகின்ற போது நாம் மரணித்தாலும் நம் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயத்தினுடைய உள்ளத்திலே நம்மை பற்றி நல்ல கருக்களை, நல்ல எண்ணங்களை நாம் உருவாக்கி விட்டு செல்ல வேண்டும். இந்த உலகத்திலே நான் வாழ்ந்தேன் என்பதற்கு சில அடையாளங்களை, அத்தாட்சிகளை நான் விட்டு விட்டு செல்ல வேண்டும். என்ன அடையாளம்? சாலிஹான பிள்ளைகளை பெற்று வளர்த்து சமூகத்துக்கு நல்ல பல பலன்கள் செய்யக்கூடிய பிள்ளைகளாக எம் பிள்ளைகளை நாம் வளர்த்து விட்டு ஆளாக்கி விட்டு செல்லுகிற போது அந்த பிள்ளை வளர்ந்து ஆளாகி சமூகத்துக்கு மத்தியிலே அவன் ஒரு சிறந்தவனாக வளர்கிற போது சமூகத்தில் இருக்கின்ற 4 பேர் இது யாருடைய பிள்ளை, எல்லோருடைய கண்ணையும் கவருகிற அளவுக்கு அவன் சமூகத்திலே அடையாளப்படுத்தப்படக்கூடியவனாக இருப்பான். தொழுகையிலும் அப்படி, அமல்களிலும் அப்படி, ஒழுக்கத்திலும் அப்படி, மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற விடயத்திலும் அப்படி, தன்னலம் பார்க்காமல் எந்நேரத்திலும் முன்னுக்கு வந்து சமூக சேவையிலே ஈடுபடக்கூடியவர்களாக, தன்னை அடையாளப்படுத்தக்கூடியவர்களாக, தன்னுடைய வாலிபத்தை இறைவனுடைய வழிபாட்டிலே கழிக்கக்கூடியவனாக, இஸ்லாமிய மார்க்கத்தின் மேம்பாட்டுக்காக தன்னுடைய வாலிபத்தையும் அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வங்களையும் உடல் ஆரோக்கியத்தையும் பயன்படுத்தக்கூடியவனாக அந்த குழந்தை வளர்த்தெடுக்கப்படுகிற போது அந்த பெற்றோர்கள் அதன் மூலமாக நன்மை பெறுகிறார்கள், நற்பெயரை அடைந்து கொள்ளுகிறார்கள். ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு செல்லுகிறார்கள். சென்ற நபியவர்கள் உது செய்வதற்காக தண்ணீர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தேவையை அறிந்த ஒரு 12 வயது சிறுவன் ஒரு சிறிய கோப்பையில் தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உது செய்வதற்கு தண்ணீர் எடுத்து கொடுத்தார். அந்த சிறுவனுக்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். துஆ செய்துவிட்டு அந்த சிறுவனை வழி அனுப்பினார்கள். நபி அவர்களும் மஸ்ஜிதுக்குள் சென்று தொழுதார்கள், வெளியே வந்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் அதே சிறுவனை அதே இடத்திலே காண்கிறார்கள். கண்டபோது அந்த சிறுவனை பார்த்து சொன்னார்கள், நான் இப்போது தொழுகைக்காக வந்திருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க என்று சொல்லி அந்த சிறுவனை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலம் விசாரித்தார்கள். அந்த சிறுவன் சொன்னான், நபியே நாயகமே, அன்றொரு நாள் இந்த இடத்தில் வைத்து எனக்காக நீங்கள் துஆ செய்தீர்கள். நான் இன்று அல் குர்ஆன் முழுவதையும் என்னுடைய நெஞ்சிலே சுமந்த ஒரு ஹாஃபிலாக உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறேன் நபியே நாயகமே என்று ஒரு சிறு வயது சிறுவன் நபிகளாரிடத்தில் இந்த செய்தியை சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சி அடைந்து நிலத்தில் உட்கார்ந்து அந்த சிறுவனை தன்னுடைய நெஞ்சகத்தோடு அணைத்தார்கள். அவனுடைய 2 கன்னங்களிலும் முத்தமிட்டார்கள். அல்லாஹும்ம ஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம், யா அல்லாஹ் இஸ்லாத்தின் மார்க்கத்தினுடைய விளக்கத்தை இந்த சிறுவனுக்கு யா அல்லாஹ் நிரப்பமாக விளக்கமாக கொடுப்பாயாக. 2வது துஆ செய்தார். ஆரம்பத்தில் உதுவெடுப்பதற்காக தண்ணீர் எடுத்து கொடுத்ததற்காக அந்த சிறுவனுடைய நலனுக்காக, இல்முக்காக துஆ செய்தார். நபிகளாருடைய அந்த துஆ, அந்த சிறுவனுடைய முயற்சி, அந்த சிறுவனை இப்படி ஊக்கப்படுத்திய தாய், அந்த சிறுவன் கொஞ்ச காலத்திலே அல் குர்ஆனை மனனமிட்ட ஒரு ஹாஃபிலாக வந்து நிற்கிறான். இந்த செய்தியை சொன்னபோது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனை வாழ்த்தினார்கள், பாராட்டினார்கள், தாய்க்கும் தகப்பனுக்கும் துஆ செய்தார்கள். இன்னும் ஒரு துஆவையும் செய்தார்கள். அல்லாஹும்ம ஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம், யா அல்லாஹ் மார்க்கத்தினுடைய விளக்கத்தை இந்த சிறுவனுக்கு நிரப்பமாக கொடுப்பாயாக. சொல்லிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவனை பார்த்து சொன்னார்கள், நான் இப்போது பள்ளிக்குள் சென்று தொழப்போகிறேன், என் அருகில் வந்து நீயும் நின்று தொழுதுகொள் என்று அந்த சிறுவனுக்கு ஒரு அனுமதியும் சலுகையும் கொடுத்தார்கள். பக்கத்தில் வந்து ஒரு தகப்பனுக்கு பக்கத்தில் வந்து 12-13 வயசு பிள்ளை வந்து பள்ளியில் வந்து தொழுகிற மாதிரி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவனுக்கு ஒரு அனுமதியை கொடுத்தார்கள். நபிகளாருக்கு பக்கத்தில் வந்து தோளோடு தோள் நின்று தொழுகின்ற தகுதி, ஆற்றலை அல்லாஹ் இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்கவில்லை. ஏன்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் என்று முன்னால் நிற்பார்கள், மற்றவர்கள் அனைவரும் மௌமூமாக பின்னால் தான் நிற்பார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு
உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மூத்த பெரும் சஹாபாக்கள் எல்லாம் நபிகளாரோடு பக்கத்தில் நின்று தொழுவதற்கு ஆசைப்படுவார்கள். ஆனாலும் அந்த ஆசை அவர்களுக்கு நிறைவேறவில்லை. ஆனாலும் அல்லாஹுடைய தூதர் இந்த சிறுவனை பார்த்து சொன்னார்கள், நான் தொழப்போகிறேன், என் அருகில் வந்து நீயும் நின்று தொழுதுகொள். அல் குர்ஆனை சுமந்த ஒரு ஹாஃபிலாக நீ இருக்கிறாய். சொல்லிய நபி அவர்கள் தக்பீர் கட்டி தொழ ஆரம்பித்து விட்டார்கள். சலாம் கொடுத்து பார்க்கிறார்கள், வலப்பக்கம் சிறுவனை காணவில்லை. இடது பக்கம் சலாம் கொடுத்து பார்க்கிறார்கள், இடது பக்கமும் சிறுவனை காணவில்லை. பின்னால் திரும்பி இரண்டாம் சஃபிலே பார்க்கிறார்கள், நபிகளாருக்கு பின்னால் இரண்டாவது சஃபிலே தொழுது முடித்து நபிகளாருக்காக காத்து கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவனை அழைத்து, உனக்கு நல்லதோர் சந்தர்ப்பமும் சலுகையும் கிடைத்தது, ஏன் நீ சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்தவில்லை என்று கேட்டார்கள். 12-13 வயது மதிக்கத்தக்க அந்த சிறுவன் அல்லாஹுடைய தூதர் ரஹ்மத்துடைய நபியினுடைய முபாரக்கான முகத்தை பார்த்து சொன்ன வார்த்தை, நபியே நாயகமே, உங்களுக்கு பக்கத்தில் வந்து நின்று தொழுவதற்கு நான் ஆசைப்பட்டேன், வந்து நின்றேன், என்னுடைய உள்ளமும் உடலும் நடுங்கியது நபியே நாயகமே. ஒரு அபூபக்கருக்கு, ஒரு உமருக்கு, ஒரு உஸ்மானுக்கு, ஒரு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆனாலும் என்னுடைய தாய் சொல்லி இருக்கிறாங்க, பெரியோர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும், பெரியோர்களுக்கு மரியாதை செய்யாதவர்கள் நபிகளாருடைய உம்மத்தை சார்ந்தவர் அல்ல, என்றும் பெரியவர்களோடு சமமாக நிற்கக்கூடாது, பேசக்கூடாது, அவர்களுக்கு முன்னால் உரத்த குரலில் கதைக்கக்கூடாது, கத்தக்கூடாது, சிரிக்கக்கூடாது, இப்படியான ஒழுக்கத்தை என்னுடைய தாய் சொல்லி தந்திருக்கிறார்கள். உங்களுக்கு பக்கத்தில் நின்று தொழுவதற்கு என்னுடைய உள்ளமெல்லாம் விருப்பமாக இருந்தது. என்னுடைய தாயினுடைய சொல்லை கேட்டு நான் பின்னால் சஃபுக்கு சென்று விட்டேன் என்று சொன்னபோது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், ரஹிமல்லாஹு உம்முக, உண்ட உம்மாவுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. நல்லதொரு ஒழுக்கம் உள்ள பிள்ளையை பெற்று இந்த உம்மத்தினருக்கு தந்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருடைய துஆவை பாருங்கள். அவர்கள் தான் வேறு யாரும் அல்ல, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். பரிசுத்தமான அல் குர்ஆனுக்கு விரிவுரை எழுதியவர்கள், பல ஆயிரக்கணக்கான முஃபஸ்ஸிரீன்கள் இன்று வரைக்கும் திகழ்கிறார்கள். அத்தனை முஃபஸ்ஸிரீன்களிலும் அல் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் முதன்மையானவர்களாக திகழ்கின்றவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. அவர்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து, இரண்டாம் கருத்து சொல்லக்கூடியவர்கள் இதுவரைக்கும் இந்த துனியாவில் பிறந்தது கிடையாது. அந்த அளவு காலமான கருத்துடையவர்கள். ஏன்? 12 வயதிலே மதீனத்துடைய மண்ணில் வைத்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்களே, யா அல்லாஹ், இந்த பிள்ளைக்கு குர்ஆனுடைய மார்க்கத்துடைய விளக்கத்தை ஆழமாக கொடுப்பாயாக என்று துஆ செய்தார்களே, அந்த அளவுக்கு அறிவு ஞானம் பெற்றவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகளார் அவர்கள் வஃபாத் ஆகியதற்கு பிறகு மதீனாவின் வீதியிலே செல்லுகிற போதெல்லாம் அழுதழுது செல்லுவார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மரத்தை கண்டால் ஓடோடி முத்தமிடுவார்கள், மலையை கண்டால் ஓடோடி போய் முத்தமிடுவார்கள், மஸ்ஜிது நபவிக்கு வந்தால் நபிகளார் தொழுவித்த மிஹராபை கண்டு முத்தமிடுவார்கள், நபி அவர்கள் செய்த சுஜூது செய்த முசல்லாவை ஓடோடி வந்து முத்தமிடுவார்கள். இந்த அளவுக்கு மதீனாவிலே நபிகளார் அவர்களுடைய வாழ்க்கைக்கு பிறகு அழுது அழுது தன்னுடைய நிலை சுகமெல்லாம் ஆரோக்கியம் குன்றி போய் நிலையிலே சில வேளைகளில் மதீனாவின் வீதியிலே அவர்கள் மயக்கமுற்று வீழக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபிகளார் அவர்கள் இல்லாத இந்த மதீனத்துடைய வாழ்க்கையில் என்னால் வாழ முடியாது என்று மதீனாவிலிருந்து வெளியேறி தாயிஃப் நகரை நோக்கி சென்றார்கள் 80வது வயதில். 2 வருடங்கள் தாயிஃபுக்கு சென்ற அங்குள்ள மக்களுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் படித்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். 82வது வயது ஒரு நாள் குர்ஆனை பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்து கொண்டிருக்கும் போது அதே குர்ஆனுக்கு மேலால் தன்னுடைய தலை போய் விழுகிறது. அந்த இடத்திலேயே வஃபாத் ஆகினார்கள். அந்த இடத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக போனால் தாயிஃபுக்கு போகிற நேரத்தில் மஸ்ஜித் இப்னு அப்பாஸ் என்ற ஒரு பெரும் பள்ளி ஒன்று அங்கே கட்டப்பட்டு தாயிஃபை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய பெரும் பள்ளியினுடைய அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு தாயினுடைய வகிபாகம் இதுதான். பிள்ளைகளை பெற்றோம், வளர்த்தோம், சமூகத்துக்கு நல்ல பிரஜையாக கொடுப்பது தாயினுடைய கடமை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்களே, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா. திருமணம் முடித்ததற்கு பிறகு
ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கேட்ட துஆ என்ன தெரியுமா? கணவன் மனைவியாக ஒன்று சேருகிறார்கள், நல்ல குழந்தைகளுக்காக துஆ செய்கிறார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், சாலிஹான பிள்ளை பாக்கியங்களை தாயா அல்லாஹ், சாலிஹான பிள்ளைகளா எங்களுடைய பிள்ளைகள் வாழ செய்யா அல்லாஹ். எங்களுக்காக மட்டுமல்ல, இந்த உம்மத்தினருக்காக, இந்த தீனுக்காக என்னுடைய பிள்ளையை நான் அர்ப்பணிக்க வேண்டும், இந்த தீனுடைய இஸ்லாத்திற்காக என்னுடைய பிள்ளையை நான் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அப்படி துஆ கேட்டு 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 கிடைத்த பிள்ளைகள் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், மற்றொருவர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். 2 பிள்ளை பாக்கியங்களை அல்லாஹ் ஆண் குழந்தைகளாக கொடுத்தான். 2 பிள்ளைகளையும் பார்க்கிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளைகளுடைய சிரிப்பிலே அல்லாஹ்வை மறக்கவில்லை. அல்லாஹ்வுக்கு ஷுக்ர், நன்றி செலுத்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹப லி அலல் கிபர் இஸ்மாஈல வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ. இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு குழந்தை பாக்கியங்களாக தந்தே ரப்பே ரஹ்மானி, உனக்கே எல்லா புகழும் என்று குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்ததற்காக அந்த குழந்தைகளை பார்க்கிற போதெல்லாம், குழந்தைகளுடைய சிரிப்பை பார்க்கிற போதெல்லாம், குழந்தைகளுடைய நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை பார்க்கிற போதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தைகளை பார்த்து பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று நாவார அல்லாஹ்வுக்கு புகழ்ந்து புகழ்ந்து அல்லாஹ்வை நன்றி செலுத்தினார்கள் என்று அவர்களுடைய புகழுக்குரிய வார்த்தை அல்லாஹ் அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். தாய் தகப்பனுடைய கடமை தன்னுடைய பிள்ளைகளுக்கு நிக்காஹ் முடித்து வைப்பது. 10 மாத நிறைவுக்கு பிறகு அந்த மனைவியானவள் கர்ப்பமுற்று ஒரு சாலிஹான பிள்ளையை பெற்றெடுக்கிற போது அவள் ஒரு தாய் என்ற அந்தஸ்தை பெற்றுக்கொள்கிறாள். சமூக அந்தஸ்தும் அவளுக்கு கிடைக்கிறது. அந்த 10 மாதத்தில் கிடைக்காமல் 10 வருடம் 15 வருடம் 20 வருடம் ஆகியும் அந்த மனைவிக்கு, அந்த பெண்ணுக்கு பிள்ளை கிடைக்கவில்லை என்றால் சமூகத்தினுடைய பேச்சுக்களை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அது அவர்களுடைய தவறு அல்ல, அது அவர்களுடைய பலவீனமும் அல்ல. வாழ்க்கையில் எப்போதோ எங்கோ செய்த ஒரு தவறுக்காக அல்லாஹ் கொடுக்கின்ற தண்டனையும் அல்ல அது. குழந்தைகளை கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அல்லாஹ்வுடைய சக்தியில் உள்ளது. அது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறுகிறான், சில தம்பதிகளுக்கு ஆண்களாகவும் சில தம்பதிகளுக்கு பெண்களாகவும் நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம். இன்னும் சில தம்பதிகளுக்கு ஆண்களாக பெண்களாக மாறி மாறி கொடுப்போம். இன்னும் சில கணவனுக்கும் மனைவிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமலே ஆக்கி விடுவோம். இது எம்முடைய சக்தியில் உள்ளது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். திருமணம் முடித்திருக்கின்ற ஒவ்வொரு கணவனும் மனைவியும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய ஒரு அருமையான துஆ, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. யாரெல்லாம் என்னுடைய குடும்பம் நல்லா வாழணும்னு விரும்புகிறாங்களோ இந்த துஆவை கேட்க வேண்டும். யாருக்குத்தான் விருப்பம் இல்லை? அந்த குடும்பத்தை நல்லா வாழ வைப்பதற்குத்தான் இந்த கஷ்டங்களும் சிரமங்களும் இந்த குளிரும் இந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கையும். இங்கே கனடாவில் வாழக்கூடிய எத்தனையோ பல கணவன்மாருடைய நிலை அப்படித்தான் இருக்கிறது. ஏன்? நான் என்ன கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு சிரமப்பட்டாலும் குளிரில் நடுங்கினாலும், நான் 3 வேளைகள் ஒழுங்காக உண்டா இல்லையா, ஊரில் இருக்கிற மனைவி பிள்ளைகள் என்றா வாழணும். அந்த முயற்சி மட்டும் போதாது, இந்த துஆவும் சேர்ந்து அதோட பயணிக்க வேண்டும். நிச்சயமாக அதற்குரிய அசராத்தை, அதற்குரிய பிரதிபலிப்பை அல்லாஹ் கொடுத்தே ஆகுவான், வாழ வைப்பான், சந்தேகம் கிடையாது. எங்களுடைய வாழ்க்கை என்பது வெறுமனே வார்த்தை அல்லாது, வெறுமனே நாங்கள் அந்த வாழ்க்கையை துஆவோடு நகர்த்தி செல்வதற்கு நாங்கள் கடமைப்பட வேண்டும். அப்படி வாழ்ந்து காட்டியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த துஆவுக்கு சொந்தக்காரர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதனால் அந்த குடும்பம் படைத்த சாதனையை பற்றி இந்த உலகம் உள்ளவரைக்கும் இந்த சமுதாயம் பேசிக்கொண்டே இருக்கும். நம் நாட்டில் வாழ்ந்த நம் முன்னோர்களான நல்லோர்கள் நம் நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக, முஸ்லிம்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்திலும் சுதந்திரத்திற்கு பிறகும் எப்பேற்பட்ட அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறார்கள். நாட்டின் சுதந்திரத்திற்காக எப்பேற்பட்ட அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறார்கள். ஆங்கிலேயர் காலத்திலே நம்பிக்கைக்குரிய இராணுவ தளபதிகளாக இலங்கை வாழ் முஸ்லிம்களுடைய தளபதிகள் செயல்பட்டிருக்கிறார்கள். ராஜசிங்க மன்னருடைய போர்த்துக்கேய ஆட்சியாளர்களுடைய பிரதான நம்பிக்கைக்குரிய சமையலாளர்களாக முஸ்லிம்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். ஒரு வாப்பிச்சி மரைக்காராக இருக்கலாம், ஏஎம்ஏ அசீஸாக இருக்கலாம்,
டிபி ஜாயாவாக இருக்கலாம், சித்திலெப்பையாக இருக்கலாம். எத்தனை பல அறிஞர்கள் இந்த நாட்டிலே நமது நாட்டுக்காக முஸ்லிம்களுக்காக பாராளுமன்றத்திலே உரிமைகளை வென்றெடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அதனால் இன்று வரைக்கும் இந்த நமது நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அனைத்து உரிமைகளையும் எந்த சிரமமும் இல்லாமல் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே. அவர்கள் செய்த தியாகம் நேரடியாக அவர்களை நாம் கண்டதும் கிடையாது. அவருடைய கபர்கள் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் இலங்கை வாழ் மாணவர்களுடைய சிலபஸ் கல்வி திட்டத்தில் அவர்களுடைய வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய தியாகங்கள் மாணவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. ஏன்? அவர்கள் தங்களுக்காக வாழவில்லை, தன் சமூகத்தினுடைய உயர்வுக்காக வாழ்ந்துவிட்டு சென்றவர்கள். நம்முடைய மரணம் அப்படித்தான் இருக்க வேண்டும். நம்முடைய பிறப்பு வேண்டும் என்றால் ஒரு சம்பவமாக இருக்கலாம், நம்முடைய இறப்பு ஒரு சரித்திரமாக மாற வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி ஒருவர் வாழ்ந்தார். இந்த இடத்திற்காக இவ்வளவு உழைத்தார், அர்ப்பணித்தார். இந்த குடும்பத்தை வாழ வைத்தவர், இத்தனை மாணவர்களுக்கு இலவச கல்விக்காக பாடுபட்டவர், தன்னை அர்ப்பணித்தவர். வரலாறு பேச வேண்டும். அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நாம் ஒரு சமூகம் சார்ந்த விடயங்களில் பிறர் நலம் பேணக்கூடியவர்களாக வாழ்ந்து மரணிப்போமையாக இருந்தால் நிச்சயமாக நாம் அந்த உன்னத சுவனத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு ஒரு சாதனை படைத்த ஒரு இஸ்லாமிய குடும்பமாக, மகிழ்ச்சிக்குரிய ஒரு குடும்பமாக வாழ்ந்து வரலாறு படைத்து சாதனை படைத்த ஒரு குடும்பம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தார்கள். அதற்காக இந்த துஆவை நாங்கள் அடிக்கடி கேட்பது நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. இலகுவான ஒரு துஆ, எல்லா தொழுகைகளிலும் கேட்போம். கேட்பது நமது கடமை. வாழ வைப்பது, நம்மை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுக்கு தெரிந்த ஒன்று. கேட்பதை நாம் நிறுத்திவிடக்கூடாது. அந்த அழகான ஒரு குடும்பத்தை உருவாக்குவதில் மிக பெருமதி வாய்ந்த பங்கை ஆற்றக்கூடியவள் மனைவியானவள். மனைவிக்கு பாரிய பொறுப்புண்டு. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்து கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு 6 பிள்ளை பாக்கியங்களை கொடுத்தான். அந்த 6 பிள்ளை பாக்கியங்களில் 2 ஆண் பிள்ளைகளும் 4 பெண் பிள்ளைகளுமாக அல்லாஹு தஆலா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிள்ளைகளாக கொடுத்தான். 4 பெண் பிள்ளைகளும் 2 ஆண் பிள்ளைகள். 2 ஆண் பிள்ளைகளும் சிறு வயதிலேயே வஃபாத் ஆகிவிட்டார்கள். பெண் பிள்ளைகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. 4 பெண் பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள், அபுல் காசிம், அப்துல்லா. இந்த 2 ஆண் பிள்ளைகளும் சிறு வயதிலே வஃபாத்தாகி விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கவலையில் இருக்கிறார்கள். ஏனென்றால் மக்காவுடைய வாழ்க்கை என்பது அப்படித்தான். ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு மாத்திரம்தான் மக்காவிலே வாழ்ந்த மக்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு முன்வரிசையில் இடம் கிடைக்கும். பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் ஒரு அபசகுணமாக பார்க்கப்பட்டார்கள், ஒரு துர்ப்பாக்கிய பெற்றோர்களாக பார்க்கப்பட்டார்கள். ஒரு சபையிலும் அல்லது ஒரு அமர்விலும் அவர்களை முன்னுக்கு கூட எடுக்க மாட்டார்கள். ஒரு அபசகுணமாக பார்த்த காலம் அது. அந்த காலத்தில் 4 பெண் பிள்ளைகளுக்கு பிறகு 2 ஆண் பிள்ளைகள் கிடைத்தால் முஹம்மது நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்கும். பிறந்த கொஞ்ச நாளிலேயே வஃபாத்தாகி விடுகிறார்கள். ரொம்ப கவலையிலே அழுதழுது இருக்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியினுடைய அழுகையை பார்க்கிறான். தேம்பி தேம்பி அழுகிறார்கள். பிள்ளைகளை இழந்த கவலை. தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், ஆறுதல் படுத்தினார்கள். இன்னா அஅதைனாக்கல் கௌசர். நபியே, பிள்ளைகள் வஃபாத் ஆகிவிட்டார்கின்ற கவலையா? அல்லாஹு தஆலா உங்களுக்கு கௌசர் என்ற நீர் தடாகத்தை தந்திருக்கிறார், நீங்கள் கவலைப்படாதீர்கள் நபியே. ஒன்றை எடுத்து இன்னும் ஒன்றை கொடுத்து அல்லாஹு தஆலா ஆறுதல் படுத்துகிறான். அந்த கௌசர் என்பது சொர்க்கத்தில் ஓடுகின்ற மருதமான நீர். அந்த நீரை அல்லாஹுடைய தூதர் அவர்கள்
தன்னை நாடி வருகின்ற தன்னை விரும்பிய உம்மத்தினர்களுக்கு அவருடைய முபாரக்கான கையினால் மஹ்ஷர் மைதானத்திலே புகட்டுவார்கள். அதில் ஒரு சொட்டு தண்ணீரை அவர் குடித்து விட்டால் லா நதுமஉ பஅதஹா அபதா, அவருக்கு அதற்கு பிறகு தண்ணீர் தாகமே வராது. அந்த அளவுக்கு ஒரு மருதமான இனிமையான தண்ணீர் அந்த கௌசர் என்ற நீர். 2 பிள்ளைகளுடைய கவலையில இருக்கிற போது அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கின்றான், இன்னா ஆதைனாக்கல் கௌசர், கௌசரை நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்கள் அல்லாஹ்வை தொழுது அவனுக்காக நீங்கள் தியாகம் செய்து குர்பானியும் கொடுத்து வாருங்கள் என்று சொன்னபோது மக்காவில் வாழ்ந்த அபூலஹப், அபூஜஹல் போன்றவர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் நோகும்படியாக அவர்களை கேவலப்படுத்துகிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? முஹம்மத் சந்ததியற்றவன், ஆண் பிள்ளை பாக்கியம் இல்லாதவன், அப்படியெல்லாம் சொல்லால் செயலால் அவருடைய உள்ளத்தை, நபிகளுடைய உள்ளத்தை புண்படுத்தி கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலா உடனே சொன்னான், இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், நபியே யாரெல்லாம் உங்களை சந்ததிகளற்றவன் என்று சொல்லுகிறானோ நிச்சயமாக அவங்கள் தான் சந்ததியற்றவர்கள், நீங்கள் சந்ததியுள்ளவர், சாஹிபுல் கௌசர், கௌசருடைய சொந்தக்காரர் நபியே என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகையை நிறுத்தினார்கள், சந்தோஷப்பட்டார்கள். ஒரு தாயாக இருந்து ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன் பிள்ளைகளுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை ஆற்றினார்கள், பிள்ளைகளை வெளிப்படுத்தினார்கள், வளர்த்தார்கள். இந்த சமூகத்தினருக்கு நல்ல ஒரு சமூக தாய்களாக தன்னுடைய பிள்ளைகளை கொடுத்தார்கள். என்னுடைய மகன் இன்னும் ஒரு வீட்டுக்கு வாழ செல்ல போகின்றான். என்னுடைய மகன் அவனுடைய வாலிப வயதை அடைகிற போது, நான் அவருக்கு திருமணம் முடித்து வைக்கிற போது இன்னும் ஒரு வீட்டுக்கு அவன் வாழப்போக போகின்றான். என்னுடைய மகன் இன்னும் ஒரு வீட்டுக்கு மருமகனாக செல்ல போகின்றான். என்னுடைய மகனை நான் நல்லா ஒரு சிறந்த ஒரு கணவனாக அனுப்பி வைப்பது பெற்றோராகி என்னுடைய கடமையா இல்லையா? என்னுடைய மகள் அடுத்த வீட்டுக்கு வாழப்போக போகின்றாள். அடுத்த வீட்டுடைய மருமகளாக செல்ல போகின்ற என்னுடைய மகளை எல்லா வகையிலும் நான் அவளுக்கு பக்குவத்தையும் ஒழுக்கத்தையும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் உரிமைகளையும், அதே போன்று கணவனுடைய தாய் தகப்பன் உறவினர்களை சேர்ந்து வாழுகின்ற இந்த நடைமுறைகளை என்னுடைய மகளுக்கு நான் சொல்லிக் கொடுத்தல்லவா அனுப்ப வேண்டும். இது பெற்றோர்களுடைய கடமையா இல்லையா? ஒரு சஹாபி நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார், நபியே நாயகமே, என்னுடைய மனைவிக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் என்ன? என்னுடைய மனைவியை நான் எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா நாளை கியாமத்துடைய நாளில் தொழுகையை பற்றி உன்னிடத்திலே கேட்கின்ற மாதிரி உன்னுடைய மனைவியுடைய விடயத்தில் நீ எவ்வாறு நடந்து கொண்டாய் என்பதை பற்றி உன்னிடத்திலே நாளை கியாமத்திலே கேள்வி கணக்கு கேட்பான் என்று சொன்னார்கள். ஒரு கணவனிடத்திலே நாளை கியாமத்திலே மனைவியை எவ்வாறு அவன் பராமரித்தான், வழிநடாத்தினான் என்பதை பற்றி கியாமத்திலே நிச்சயமாக அல்லாஹ் கேட்பான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய மனைவி அல்லாஹ் உன்னுடைய கையிலே தந்திருக்கிற ஒரு அமானிதம். இரண்டாவது சொன்னார்கள், எப்பயாவது உன்னுடைய உள்ளம் நோகும்படியாக அவள் பேசிவிட்டால், நடந்துவிட்டால், உன்னுடைய கையை நீட்டி அவளுடைய கன்னத்தில் உன்னுடைய கோபத்தை காட்டி அவளை அடித்து விடாது என்று சொன்னார்கள். கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே பிணக்குகள் வந்தால், பிரச்சனைகள் வந்தால் உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். 3வது மனிதருக்கு முன்னால் அவளுடைய குறைகளை சொல்லி அவளை நீங்கள் ஒதுக்கி விடாதீர்கள் என்று சொன்னார்கள். அடுத்ததாக என்ன சொன்னார்கள் தெரியுமா? உன்னுடைய தாயையும் தகப்பனையும் நீ விரும்புவதைப் போல உன்னுடைய மனைவியினுடைய தாயையும் தகப்பனை நீ விரும்பி அவங்களுக்கும் நீ சேவை செய் என்று சொன்னார்கள். மாமா மாமிக்கு தாய் தகப்பனுடைய அந்தஸ்தில் உன்னுடைய மனைவியுடைய தாய் தகப்பனை நீ வைத்து அவர்களுக்கும் நீ கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் கடமைகளையும் செய் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனைவியை பார்த்து சொன்னார்கள், உன்னுடைய கணவனுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே ஒரு மனிதன் சுஜூதி செய்ய வேண்டும். அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு சுஜூதி செய்வதற்கு நான் அனுமதி அளிப்பதாக இருந்தால் உன்னுடைய கணவனுடைய காலடியில் காலமெல்லாம் விழுந்து நீ அவனுக்கு சுஜூதி செய்ய நான் உனக்கு அனுமதி அளிப்பேன். ஆனால் அது மறுக்கப்பட்டிருக்கிற, தடை செய்யப்பட்டிருக்கிற, அந்த அளவுக்கு நீ உன்னுடைய கணவனுக்கு நீ வழிபட்டு வாழ வேண்டும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
கணவனுடைய சொத்துக்களையும் செல்வங்களையும் பாதுகாப்பதனுடைய கடமை என்று சொன்னார்கள். கணவனுடைய அனுமதி இல்லாமல் எங்கும் செல்லாதே என்று சொன்னார்கள். இறுதியாக சொன்னார்கள், உண்மையாகவே உன்னுடைய கணவனை நேசிக்கக்கூடிய உண்மையான ஒரு சாலிஹான மனைவியாக இருந்தால் உன் கணவனுடைய தாயையும் தகப்பனையும் உன் தாய் தகப்பனுடைய அந்தஸ்தில் வைத்து பராமரி என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டு குடும்பத்தார்களுக்கு மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு இணக்கப்பாட்டை உண்டு பண்ணினார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பாருங்கள். தன் மனைவி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் நேசித்தார்கள். மனைவிமார்களோடு அன்பாக இறுக்கமாக நெருக்கமான உறவை வைத்திருந்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். தன்னுடைய 65வது வயதில் வஃபாத்தாக கூடிய நேரம், சக்கராத்துடைய நேரம். தன்னுடைய கணவனுடைய மடியிலே தலை இருக்கிறது. தன்னுடைய கணவனுடைய மடியிலே தலை வைத்திருக்கிறார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சக்கராத்துடைய நேரத்தில் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கண்களிலிருந்து கண்ணீர் சிந்துகின்ற காட்சியை பார்த்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹதீஜா என்ன நினைச்சு அழுவுறீங்க? அவங்க கேட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நபியே நாயகம், இந்த உலகத்திலே உங்களுடைய மனைவியாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான். இச்சந்தர்ப்பத்திலேயாவது உங்களுடைய உள்ளம் நோகும்படியாக நான் நடந்திருக்கிறேனா? என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நபியே நாயகமே. சக்கராத்துடைய நேரத்தில் வைத்து தன்னுடைய கணவனிடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சந்தர்ப்பத்திலும் நான் உங்களால் மனவேதனைப்பட்டது கிடையாது ஹதீஜா. என்னுடைய ஒரு சாலிஹான மனைவியாக நான் உங்களை ஏற்றுக்கொண்டேன் என்று தன்னுடைய கபூலியத்தை, அங்கீகாரத்தை சொன்னார்கள். மக்காவில் வாழ்ந்த பெரும் கோடீசுவர்கள் எல்லாம், பெரும் பணக்காரர்கள் எல்லாம், செல்வாக்குள்ளவர்கள் எல்லாம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை 3வது தரமாக மறுமணம் செய்வதற்கு விருப்பம் கேட்டபோது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அத்தனை செல்வந்தர்களையும் செல்வாக்குள்ளவர்களையும் மறுத்து ஒதுக்கி விட்டார்கள். மறுமணத்துக்கு அவர்கள், 3வது திருமணத்திற்கு அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. உண்மை பேசக்கூடிய சாதிக்காக இருந்த நபிகளாரை பார்த்தார்கள். நம்பிக்கைக்குரிய அல்லமீனாக இருந்த நபிகளாரை பார்த்தார்கள். ஒரு பெண்ணுடைய விருப்பம் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். கணவனை தெரிவு செய்வதற்கான தெரிவை எதன் மூலமாக அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவனை தெரிவு செய்தார்கள். உண்மை பேசுகிறார், நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார், அனைத்து மக்களாலும் நம்பப்படுகின்றார், பெரியோர்களுக்கு மரியாதை செய்கிறார், சிறியோர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார், விதவை பெண்களுக்கு உதவி செய்கிறார், எத்தீமான அனாதை குழந்தைகளுக்கு ஆறுதல் அளிக்கிறார், அரவணைக்கிறார். இந்த அப்துல்லாஹுடைய மகன் முஹம்மது தான் என்னுடைய கணவர். இத்தனை தகுதிகளுக்கு பிறகுதான் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். முடிவுக்கு வந்ததற்கு பிறகு நபிகளாரை திருமணம் நிக்காக முடித்தார்கள். நிக்காக முடித்த போது யாரெல்லாம் பெண் கேட்டு வந்தார்களோ அந்த பெரும் பெரும் மக்கா குறைஷிகள், செல்வந்தர்கள் எல்லாம் நபிகளாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்ததற்கு பிறகு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சொல் ரீதியாக, செயல் ரீதியாக அவர்களை அப்படியே குழப்பிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு அநாதை பிள்ளையை போய் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க, சொத்து செல்வங்கள் இல்லாத ஒரு ஏழையை போய் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னெல்லாம் சொன்னபோது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மக்காவில் வாழ்ந்த செல்வ சீமாட்டிகளில் முதன்மையானவர்களாக வாழ்ந்தவர்கள், அத்தனை சொத்துக்களையும் செல்வங்களையும் நபிகளாருடைய பெயரிலே எழுதிவிட்டு சொன்னார்கள், என்னுடைய கணவனுடைய சொத்துக்கள் தான் இவைகள் எல்லாம், என்னுடைய கணவன் ஏழை அல்ல, அவர்தான் தொழிலதிபர் என்று சமூகத்துக்கு மத்தியில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சமூக அந்தஸ்தோடு தலை நிமிர வைத்தவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சக்கராத்தில் வைத்து சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியை பார்த்து, ஒரு காலத்தில் என்னை மக்கள் எல்லாம் ஏளனம் செய்த போது, கேளிக்கை செய்த போது, சமூக அந்தஸ்தில் என்னை வாழ வைக்கக்கூடிய ஒரு கோடீஸ்வரராக, செல்வந்தராக வாழ வைத்தீர்களே, அதை நான் மறப்பதா? ஹெராவிலிருந்து ஓடோடி வந்த நேரத்திலே நபித்துவத்தை நான் எடுத்துக்கொண்டு வந்தபோது என்னை ஆறுதல் படுத்தி, என்னை ஆசுவாசப்படுத்தினீர்கள், அதை மறப்பதா? இந்த உலகமே என்னை நபி என்று மறுத்த போது முதலாக என்னுடைய கையை நீட்டி கலிமா ஷஹாதாவை ஏற்றுக்கொண்ட முதலாவது பெண்மணியாக திகழ்ந்தீர்களே, அந்த பெருமை அல்லாஹ் உங்களுக்குத்தானே தந்திருக்கிறான், அதை நான் மறப்பதா? எதை மறக்க சொல்லுகிறீர்கள்? ரதீது பிகி, உங்களை நான் பொருந்திக் கொண்டேன் என்னுடைய சாலிஹான மனைவியாக என்று சொன்ன போதுதான் அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய
புன்முறுவலோடு அவருடைய ஷஹாதா கலிமாவோடு அவர்கள் வஃபாத் ஆகினார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த மனைவி தன்னுடைய கணவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட நிலையில் வஃபாத் ஆகின்றாளோ அவள் சுவர்க்கத்திற்குள் விரும்பிய வாசலினூடாக அந்த சுவர்க்கத்திற்குள் நுழைந்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10,000 சஹாபாக்களோடு இதே ரமலானுடைய மாதத்தில் உம்ரா செய்வதற்காக மக்காவுக்கு செல்லுகிறார்கள். மக்காவுக்கு சென்ற நபி அவர்கள் உம்ராவை நிறைவேற்றி முடித்ததற்கு பிறகு எல்லா சஹாபாக்களும் தங்களுக்கு தேவையான இடங்களில் போயிட்டு ஓய்வெடுத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். சில சஹாபாக்கள் நபிகளார் அவர்கள் ஓய்வெடுப்பதற்கான வசதியான ஒரு இடத்தை தயார்படுத்தினார்கள். அதிலே நபிகளாரை வந்து ஓய்வெடுக்க சொன்னார்கள். ஆனாலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இடத்திலே நான் ஓய்வெடுக்க மாட்டேன், எனக்கு ஒரு இடம் இருக்கிறது என்று சொல்லி அப்படியே மக்காவுடைய வீதியிலே நடந்து செல்லுகிறார்கள். அனைத்து சஹாபாக்களும் பார்க்கிறார்கள், இதைவிட நல்லதொரு ஓய்வான இடம் நபிகளாருக்கு எங்கே இருக்க போகிறது. சஹாபாக்கள் அப்படியே பின்தொடர்ந்து செல்லுகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கபரடிக்கு சென்றார்கள். ஜன்னத்துல் முஅல்லாவுக்கு சென்றார்கள். மனைவியினுடைய கபருக்கு பக்கத்தில் அவர்களுடைய சால்வையை விரித்தார்கள். அந்த இடத்திலே கொஞ்ச நேரம் உட்கார்ந்தார்கள். தேம்பி தேம்பி தன்னுடைய மனைவியை நினைத்து அழுதார்கள். அதே இடத்திலே படுத்துறங்கினார்கள். சொன்னார்கள், மக்காவை விட்டு மதீனாவுக்கு செல்லுகின்ற வரைக்கும் இந்த இடம்தான் என்னுடைய ஓய்வான இடம் என்று மரணித்ததற்கு பிறகும் தன்னுடைய மனைவியை நினைத்து அழுதார்கள். அவளுடைய வாழ்க்கையை இந்த சமூகத்தினர் உணர்த்தி கொண்டிருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு இப்படித்தான் இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே வாழுகிற போது எத்தனை பல வருடங்கள் வாழ்ந்தாலும் என்ன, கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும், எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் சரி, கணவன் மனைவிக்கு மத்தியில் இவ்வாறான ஒரு புரிந்துணர்வு இருக்கின்ற போது நிச்சயமாக சத்தியமாக அவருடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும். நல்லதொரு கணவன் மனைவியாக அவர்கள் இருப்பார்கள். இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற போது வீட்டு வாசலுக்கு வெளியே ஒரு பெண்மணியினுடைய சத்தம் கேட்கிறது. உடனே ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொன்னாங்க, என்ற ஹதீஜா வந்துட்டான்னு சொன்னாங்க. அவங்க வஃபாத்தாகி எவ்வளோ காலம், அவருடைய குரலை போல ஒரு குரலை கேட்டவுடன் சொன்னார்கள், ஜாஅத் ஹதீஜா ஜாஅத்னி ஹதீஜா, என்ற ஹதீஜா வந்துட்டாள் என்று சொன்ன போது பக்கத்திலிருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சட்டன கோபம் வந்துச்சு. எப்போ பார்த்தாலும் ஒரே கதீஜா கதீஜா கதீஜா, வயசு போனவங்களை பற்றி தான் ஒரே கதை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு தெரியாது ஆயிஷா, என்னுடைய முதல் வஹியை ஏற்றுக்கொண்டவள் அவள், பிள்ளை பாக்கியங்களை தந்தவனும் அவள் தான். அவளுடைய வருகையினால் தான் மக்காவிலே நான் சிறந்த ஒரு தொழிலதிபராக, ஒரு சிறந்த நபியாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். என்னுடைய முதல் நபித்துவமே அவளிலிருந்து தான் ஆரம்பித்தது என்று சொன்னார்கள். அது யார் வீட்டுக்கு வெளியே வந்தது என்றால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி ஹாலா வந்திருந்தாங்க. அது சகோதரனுடைய சத்தமும் அவங்களுடைய சத்தத்தை போல இருந்ததனால் அவர்கள் சில வேளைகளில் தன்னுடைய மனைவியுடைய சத்தமாக நினைத்து கொண்டார்கள். வீட்டில் ஏதாவது விசேஷமாக சமைத்தால், ஆர்டரித்தால் தன் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சொந்தங்களுக்கு, அவருடைய சகோதரிகளுக்கு கொடுத்து அனுப்புவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு மரணித்ததற்கு பிறகும் தன்னுடைய மனைவி மீது அன்பு வைத்திருந்தார்கள். இதனால் மனைவியினுடைய உள்ளத்திலே கணவனை பற்றி ஒரு ஆழமான புரிதலை அல்லாஹு தஆலா உண்டு பண்ணினான். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கைக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையில் சில துணுக்குகளை இந்த இடத்தில் நான் உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த ஒரு சிறந்த ஒரு அழகான குணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? மா ஆபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றும் தன் மனைவி சமைத்து கொடுத்த உணவை குறை சொன்னதே கிடையாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவி சொல்றாங்க. ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பற்றி சொல்லுகின்ற சாட்சியத்தை பாருங்கள். எந்த நேரத்திலும் என்னுடைய கணவனுக்கு நான் எந்த உணவை கொடுத்தாலும், எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் ஒரு உணவையும் குறை சொல்ல மாட்டார்கள். அதை ஏற்றுக்கொள்வார்கள், விரும்பி சாப்பிடுவார்கள், ரசித்து உண்ணுவார்கள். மட்டுமல்ல, என்னை பாராட்டுவார்கள், எனக்கு துஆ செய்வார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்.
ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நல்ல புரிதல்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல நினைவுகளையும் பாருங்கள். இதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை விட்டு வெளியூர்களுக்கு பயணம் செல்லுவார்கள், யுத்தத்திற்கு செல்லுவார்கள். வருவதற்கு பல வாரங்கள் மாதங்கள் ஆகிவிடும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்காக நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் என்று சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிறந்த கணவன் யார் தெரியுமா? வீட்டை விட்டு போன கணவன் திரும்ப வீட்டுக்கு வருகிற செய்தியை அறிந்த ஒரு மனைவி தன்னை சுத்தப்படுத்தி அழகுபடுத்தி நன்றாக உடுத்து தன்னுடைய கணவனுடைய வருகைக்காக வீட்டு வாசலில் எதிர்பார்த்து கொண்டிருப்பாளே, அவன் ஒரு சிறந்த கணவன் என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் என்னுடைய மனைவிக்கு நான் சிறந்த கணவனாக இருக்கிறேன் என்று தன்னை அடையாளப்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சில சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள், நபிகளாருடைய வெளி வாழ்க்கையை பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம், வீட்டு வாழ்க்கை எப்படி என்று கேட்டார்கள். சொன்னாங்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் வருகிற போது சலாம் சொல்லாமல் வீட்டுக்குள்ளே வரமாட்டார்கள். இரண்டாவது, வீட்டுக்குள்ளே வந்தவுடன் தன்னுடைய கையில் இருக்கின்ற மிஸ்வாக்கை எடுத்து பற்களை நன்றாக தூய்மைப்படுத்தி வாய்க்கொப்பளித்துக் கொள்ளுவார்கள். மூன்றாவது, என் அருகில் வந்து நெருக்கமாக வந்து உட்கார்ந்து கொள்ளுவார்கள். நான் என்ன வேலை செய்கிறேனோ அதை வாங்கி அவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய வீட்டு வாழ்க்கையின் ரகசியத்தை உள்ளதை உள்ளபடி சொல்லி முடித்தார்கள். இதில் எவ்வளவு பல முன்மாதிரிகள் உண்டு என்று சிந்தித்து பாருங்கள். வீட்டை விட்டு நாம் வெளியேறி செல்லுகின்றோம், எத்தனை பல பேரோடு பேசுகின்றோம், எங்கேயெல்லாம் போகின்றோம் வருகின்றோம். வீட்டுக்குள்ளே செல்லுகிற போது, மனைவி கிட்டே செல்லுகிற போது எங்களிலே சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? பல மணி நேரங்கள் கழித்து எங்களுடைய உடம்பில் சில நேரங்கள் வியர்வை நாற்றங்கள் வரலாம். பேசுகிற போது ஒரு துருவாடை எங்களுடைய வாயிலிருந்து வீசலாம். அது எங்களுடைய மனைவி சகித்துக் கொள்ள மாட்டாளே. என்னுடைய மனைவி அழகாக உடுத்த வேண்டும், அழகாக சிரிக்க வேண்டும், அழகாக பேச வேண்டும், எப்போதும் அவள் நாகரிகமாக இருக்க வேண்டும், நறுமணத்தோடு வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமே. இதே விருப்பமும் விருப்பு வெறுப்புகள் அவளுக்கு இருக்காதா என்ன? அவள் விரும்ப மாட்டாளா? என்னுடைய கணவன் எப்போதும் ஸ்மார்ட்டா அழகா இருக்கணும், நல்லா உடுத்தோணும், நல்ல நறுமணத்தோடு இருக்கணும். கணவன் மனைவி இரண்டரை ஒன்றாக சேருகிற போது நல்ல நறுமணத்தோடு நல்ல வாசனையோடு இருக்க வேண்டும் என்று அவளுக்கு என்ன விருப்புகள் இருக்காதா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப வாழ்க்கையின் ரகசியத்தின் ஒரு துளியை, ஒரு பகுதியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். வந்தாங்கன்னா சலாம் சொல்லுவாங்க, வந்ததோட என்கிட்ட வந்து உரச மாட்டாங்க, பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. மிஸ்வாக் பிரஷ் பண்ணி கொள்ளுவாங்க, வாய் கொப்பளிப்பாங்க. பக்கத்தில் வந்து உட்காரும் போது அப்ப துர்நாற்றங்கள் வராது. நபிகளாருடைய வியர்வையின் துளிகளே கஸ்தூரியை விட மேலானது என்று சஹாபாக்கள், நபிகளாருடைய வியர்வையின் துளிகளை குப்பியிலே எடுத்து வைத்திருந்தவர்கள் சஹாபாக்கள். அந்த அளவுக்கு நபிகளாருடைய மூச்சும் பேச்சும் வியர்வையும் நடத்தையுமே கஸ்தூரியை விட மேலான நறுமணம் வீசக்கூடிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இந்த உம்மத்தினருக்கு வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு கணவனாக இப்படி வாழுங்கள், உங்களுக்குள்ள நல்ல சந்தோஷம் புரிந்துணர்வு உண்டாகும். இன்றைக்கு எத்தனை பல டிவோர்ஸ்கள், எத்தனை பல தலாக், எத்தனை பல விவாகரத்துக்கள். எதனால்? இப்படியான சிற்சில காரணங்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில்லை. வந்த வேகத்தோடு இணைவது, சேருவது, பேசுவது. ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷமான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஏன் தெரியுமா? நல்ல ஒரு குடும்பமாக வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். வாழ்க்கை என்பது ஒரு வாழ்க்கை தான், இன்னும் ஒரு வாழ்க்கை நமக்கு கிடையாது. வாழ்க்கை என்பது இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தரப்போறது கிடையாது, ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக வாழ வேண்டும். வீட்டுக்கு வெளியே எல்லாரோடையும் சிரிச்சு பேசுகிற நாம மனைவியோட எப்பவும் முறைச்சு கொண்டு, கோவிச்சு கொண்டு, கத்தி கொண்டு, பேசிக்கொண்டு. இன்னும் ஒரு ஹதீஸ்லையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கெட்ட கணவன் யார் என்றால், கணவன் வரத்தை கேள்விப்பட்டு எந்த மனைவி ஓடி ஒதுங்கிக் கொள்கிறாளோ அவன் கெட்ட கணவன் என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எங்கள் குடும்பம் நன்றாக வாழ வேண்டும் என்றால் முதலாவது நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்க வேண்டும்.
எந்த நேரத்திலும் மனைவியோடு அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். கோபித்து கொண்டு பிரச்சனைகளை இன்னும் வளர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஒதுங்கி வாழக்கூடாது. மனிதர்களில் கணவன் மனைவிக்குள்ளே சிறந்தவர்கள் சலாம் சொல்லி தங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளக்கூடியவர்களே சிறந்தவர்கள். அவ்வாறு சிற்சில காரணங்களுக்காக கோபித்து கொண்டாலும் பேசாமல் இருந்தாலும் அது ஒரு நாளை தாண்டிவிடக்கூடாது. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டுக்கு போகும்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தனிமையில் இருக்கிறாங்க. முகமெல்லாம் கவலை வாடிய நிலையில் இருக்கிறாங்க. ஃபாத்திமா கணவர் அலி எங்கே என்று கேட்டார்கள். அவர் என்னோட கோவிச்சிட்டு வெளியே போயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு சும்மா ஈக்கல்ல, அவங்க வெளியே போனாங்க. அலி எங்கே போயிருப்பார்? பள்ளியை தவிர வேறு இடம் இல்லை. நேராக பள்ளிக்கு வந்து பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜித் நபியுடைய ஒரு மூலையில் மேலே இருந்த அந்த ஜுப்பாவை சட்டையை கலட்டி போட்டுட்டு வெறும் மேலோட மதீனாவுடைய அந்த மஸ்ஜித் நபியுடைய மண்ணுக்கு மேலே அப்படியே படுத்து கொண்டிருக்கிறார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வீட்டில் கோவிச்சு கொண்டு பள்ளிக்குள்ளே வந்து படுத்து கொண்டிருக்கிறார். இதை கண்ட நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அபத்துராப், மண்ணின் மகனே, மண்ணின் தந்தையே, தும், எழும்புங்கன்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? யா அபத்துராப், மண்ணின் தந்தையேண்டா என்ன? ஏன்னா மண்ணில் படுத்திருக்கிறாங்க, உடம்பெல்லாம் மண் பட்டிருக்கு. அந்த பேரை சொல்லி அழைச்சத்தோட அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க, இப்படி வேற சொல்லிட்டாங்க. எழும்பி டக்குன்னு உட்கார்ந்துட்டாங்க. ஏன் வீட்டுக்கு போகாம தொழுகை இல்லாத நேரத்தில் பள்ளியில் என்ன வேலை உங்களுக்கு? இல்லையா ரசூலுல்லாஹ், வாங்க போவோம் வீட்டுக்கு, வாங்க வீட்டுக்கு போவோம். கூட்டிட்டு வந்தாங்க மருமகனை வீட்டுக்கு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தான் செய்யாத தவறுக்காக 80 தடவைகளுக்கு மேலால் தன்னுடைய கணவனுடைய கையை பிடித்து மன்னிப்பு கேட்டு அழுதார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ்ந்த ஒரு குடும்பம் அது. ஒருவர் மற்றவரோடு விட்டு கொடுத்து வாழ்ந்த வாழ்க்கை அது. சாலிஹான குடும்பம் என்ற பெயரை இன்றும் பெற்றிருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா தந்த அற்புதமான ஒரு வாழ்க்கை. ஒரு கணவனாக நாம் இருந்து மனைவிக்கு அன்பையும் அவளோடு பரஸ்பரத்தையும் விட்டு கொடுத்து நாம் வாழ்ந்து அவளுடைய மனதை நாம் வென்று கொள்ளுகிற போது, நாளை ஒரு நாள் நாம் வஃபாத்தாகி சந்தூக்கில் வைக்கப்பட்டால் 4 மாதங்கள் 10 நாட்கள் நமக்காக கண்ணீர் வடித்து சுஜூது செய்து தொழுது அழுது நம்முடைய கபருடைய வாழ்வுக்காக இத்தாவில் இது துஆ கேட்பால் நம்முடைய சாலிஹான மனைவி. உண்மையா பொய்யா? இப்படி வாழாமல் ஒரு கணவனுடைய மௌத்தை ஒரு மனைவி எதிர்பார்த்தா எப்பதான் போய் சேருவாரோ, எவ்வளவுதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று ஒரு மனைவி எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை அமைந்து விடக்கூடாது. கடமைக்காக இருக்கக்கூடிய மனைவியாக அல்ல, உள்ளத்தால் தன்னுடைய கணவனுக்கு துஆ செய்யக்கூடியவளாக, மரணித்தாலும் கணவனுடைய நல்ல நினைவுகளை நினைத்து நினைத்து அவள் அழக்கூடியவளாக. இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு அனுபவத்தை நான் சொல்ல உங்களுக்கு விரும்புகிறேன். ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூலுக்கு நான் போகிறல்ல, மண்டே டு ஃப்ரைடே தான் ஸ்கூல். சாட்டர்டே சண்டே வந்தான் காலையில் மரக்கறிகள் வெட்டுறதெல்லாம் எந்த வேலை தான். என்னுடைய மனைவி என்கிட்ட தரவே மாட்டாங்க, ஆனால் நான் தான் வாங்கி வெட்டுறது. இது சில சந்தர்ப்பங்களில் நான் அந்த சாட்டர்டே சண்டே வீட்டில் நாட்டில் இல்லாட்டி அவன் நினைச்சு அழுவா. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் நான் அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் பண்ணி நல்ல நினைவு என்னுடைய மனைவியுடைய உள்ளத்தில் நான் உண்டாக்கி இருக்கிறேன். ஏதாச்சும் நல்ல நல்ல நினைவுகளை நாங்கள் உருவாக்கணும் மனைவியுடைய உள்ளத்தில். நல்ல கசப்பான உணர்வுகளை அல்ல, நல்ல உணர்வுகளை, பசுமையான நினைவுகளை மனைவி நினைத்து வாழுகிற அளவுக்கு நல்ல நினைவுகளை நாம் உண்டு பண்ணி விட்டு வர வேண்டும். அது நாம் வெளியே போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, மனைவியை பற்றி அவருடைய உள்ளத்தில் நல்ல நினைவலைகளை உருவாக்கி விட்டு நாம் வாழ்ந்து விட்டு செல்லுகிற போது நிச்சயமாக நாம் மரணித்தாலும் நமக்காக சாலிஹான பிள்ளைகள் துஆ செய்வதைப் போல நம் மனைவி நமக்காக 4 மாதங்கள் 10 நாட்கள் இத்தா இருந்து நமக்காகவே அந்த தியாகத்தோடு அவள் வாழ காத்திருக்கிறாள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா தந்திருக்கிற இந்த குறுகிய கால வாழ்க்கையை நல்ல முறையிலே வாழ்ந்து இஸ்லாமிய நல்ல குடும்பமாக, மகிழ்ச்சிக்குரிய குடும்பமாக, 4 பேருக்கு முன்னுதாரணமிக்க குடும்பமாக வாழ்ந்து மரணிப்பதற்கு நாம் அனைவரும் முயற்சிப்போமாக.
அதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. எங்கள் பாவங்களை யா அல்லாஹ் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தார்கள், முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹீன்களாக, முத்தகீன்களாக வாழ்வதற்கு யா அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயாக. எங்களுடைய நோன்புகளை யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இந்த ரமலானுடைய எஞ்சிய நோன்புகளையும் எந்த விதமான சிரமங்களும் கஷ்டங்களும் எல்லாம் நோற்றுக்கொள்வதற்கான உடல் சுகத்தையும் ஈமானையும் நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. எங்கள் தொழிலிலும் வாழ்க்கையிலும் யா அல்லாஹ் நீ பரக்கச் செய்வாயாக. செல்வந்தர்களாக சீமான்களாக யா அல்லாஹ் எங்களை வாழ வைப்பாயாக. எங்களுடைய தேவைகளை மற்றவர்களிடத்தில் சொல்லி உதவி பெறுகிற நிலையிலிருந்து யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. எங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற ஹாஜத்துகளை, தேவைகளை அறிந்த ரஹ்மானே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கிறது யா அல்லாஹ். அந்த ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவாயாக. மௌத்து வரைக்கும் முன்னே சுஜூது செய்து அமல் செய்யக்கூடிய உடல் சுகத்தையும் ஈமானையும் நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. எங்கள் அனைவருடைய இறுதி மூச்சையும் கலிமாவோடு யா அல்லாஹ் வாழ்ந்து மரணிப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. உனக்கு விருப்பமுள்ள நல்லடியார்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. நோயில்லாத வாழ்க்கையை தந்தல்வாயாக. எங்கள் அனைவர்களையும் நல்லடியார்களாக கபூல் செய்து நல்லவர்களாக நாளை சுவர்க்கத்திலும் ஒன்று சேர்த்தல்வாயாக.